திருச்செங்கோட்டு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அருகிலே தான் ஒரு நாகர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த நாகர் அப்படின்னா 60 அடி சிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாகர் கோயில். அங்கே தான் வந்து ஆடு கோழிலாம் வெட்டி பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 கோயிலுக்குமே போயிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், அந்த முருகன் கோயில் பக்கத்திலேயே தான் வந்து மகாமணி கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கோழியெல்லாம் படைச்சி சமைச்சு சாப்பிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு இங்கே மகாமணி கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க தான் இருக்காங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் ஏன் அங்கே வந்து ஆடு கோழிலாம் சமைக்கக்கூடாது அப்படின்னா, அங்கே சமைக்கிறது வந்து இஸ்லாமியர்கள், சரிங்களா? இங்கே சமைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் சங் பரிவார அமைப்புகள் கத்திட்டு தர்றாங்கல்ல, அங்கே ஆடு கோழி சமைக்கிறதுலாம் பெரிய விஷயம். நாங்கள் சமைக்கிறது யாருன்றது தான் இங்கே பிரச்சனையே. அதனால் நம்மளுடைய அனைத்து மக்களும் மதமாகவும் ஜாதியாகவும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அனைத்து மக்களும் ஒன்று புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து நம்ம இந்துக்களை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு பொங்கிக்கிட்டு தர்றாங்கல்ல. நீங்கள் சென்னிமலைக்கும் திருச்செங்கோடுக்கும் இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது முருகன் கோயில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அங்கே போய் கோழி அறுத்து ஆடு அறுத்து அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு போகக்கூடிய பல இடங்கள் இருக்குது. இந்த பதிவு வந்து நம்முடைய நாவலாசிரியர் சுளுந்தி நாவலாசிரியர் அண்ணன் முத்துநாக அவர்களுடைய பதிவில் தான் அதை பார்த்தேன் நான். அது தெரிஞ்சவுடனே நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறலாம். ஏன்னா நம்ம ஒரு சில முக்கியமான விடயங்கள்லாம் வந்து தெரிவிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பொங்கி ஐயோ அங்கே இந்த மாதிரி ஆடு கோழிலாம் சமைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு திருச்செங்கோடு சென்னிமலை இப்படி இன்னும் வந்து தெரிந்த நண்பர்கள் இன்னும் நிறைய பதிவிடுங்கள். அப்போ தான் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு உணர்வு வரும். பல விடயங்களை நம்ம பகிர்ந்துக்கிற முடியும். நன்றி.